இந்தியாவிலிருந்து 2024 2025 அதிகபட்சமாக அமெரிக்காவிற்கு 19% பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதை வரைகலை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. இந்தியா அமெரிக்கா இடையே சமீபத்தில் ஏற்பட்ட ஒப்பந்தம் என்பது வரி சிக்கலை தீர்த்திருக்கா என்பதை விவரமா பார்க்கலாம். அமெரிக்கா இந்தியாவில இருந்து அங்க ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 50% வரியை 2025ஆம் ஆண்டு விதிச்சிருந்தாங்க பல்வேறு காரணங்களால. இப்போ அதை 18% குறைத்திருக்காங்க. இது தொடர்பான முழுமையான விவரங்கள் வெளியாகும் போதுதான் அதுல என்னென்ன நார்ம்ஸ் இருக்கு அப்படின்றது தெரிய வரும். இப்போ ஒட்டுமொத்தமா இந்தியாவுடைய ஏற்றுமதி மதிப்பு 2024-25ஆம் நிதியாண்டுல பார்த்தோம் அப்படின்னா 4,37,704.58 மில்லியன் டாலரா இருந்திருக்கு. இந்த அளவு மதிப்பிலான ஏற்றுமதி பொருட்கள் எந்தெந்த நாடுகளுக்கு போகுது அப்படின்றத நம்ம அடுத்ததா பார்த்துலாம். டாப் 7 நாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதலாவதா அமெரிக்காவுக்கு தான் நாம அதிகப்படியா ஏற்றுமதி பண்றோம். அதாவது 19.77% அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பொருட்கள் போகுது. அதனாலதான் அவங்க விதித்த வரி ஏற்றுமதி துறையை வெகுவா பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்ததா UAE 8.37%, அதுக்கு அடுத்து நெதர்லாந்து 5.20%, பிரிட்டன் 3.32%, சீனா 3.26%, சிங்கப்பூர் 2.96%, சவுதி அரேபியா 2.69%. இதுதான் டாப் 7 நாடுகள் நாம ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். அந்த வகையில இப்போ அமெரிக்கா இந்த வரி குறைப்பு அப்படின்றத மேற்கொண்டிருக்கு இல்லையா? இந்த வரி குறைப்பு மூலமா நமக்கு என்ன லாபம்? ஒண்ணு, இந்த ஏற்றுமதி துறையில வெகுவான பாதிப்பை நாம இப்போ தடுத்தாச்சுன்றது சொல்லப்படுது. அடுத்ததா தெற்காசிய நாடுகள், பிற நாடுகளுக்கும் அமெரிக்கா வரி விதிச்சுது. அது எல்லாத்தையும் விட நமக்கு அதிகமா இத்தனை நாட்கள் இருந்தது. அப்ப அதுல இருந்து இப்ப மாறுபட்டிருக்கும். சீனா, வியட்நாம், வங்கதேசம், பாகிஸ்தான், மலேசியா, தாய்லாந்துன்னு போட்டியா இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் நம்மளை விட இப்போ வரி அதிகமா இருக்கு. 1% அளவுக்கு தாய்லாந்து, மலேசியா அவங்க கிட்ட வித்தியாசம் இருக்கு. அப்ப இது நம்மளோட ஏற்றுமதி துறைக்கு லாபகரமா இருக்கும்னு சொல்லப்படுது. ஆனாலும் விமர்சகர்கள் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இதுக்காக என்னென்ன காம்ப்ரமைஸ் மேற்கொள்ளப்பட்டுச்சு, அமெரிக்காவில இருந்து வேளாண் பொருட்களை நாம இங்க இறக்குமதி பண்றதா சொல்றாங்க. அப்படி நடந்தா உள்ளூர் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும்னு ஒரு முக்கியமான பாயிண்டையும் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க.